ஒரு மரத்து மேல அணில் உட்கார்ந்துருக்குது. அந்த பக்கமா ஒரு உடும்பு வருது. இப்ப அந்த அணில் யோசிக்குது. அந்த உடும்ப கூப்பிட்டு, இங்க வா, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வைக்கலாம். யாரு ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தோத்தவங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உடம்பும் சரின்னு சொல்லிட்டு என்னன்னு கேக்குது. அப்ப அணில் சொல்லுது, இந்த மரத்து மேல ஏறி முதல்ல பழம் யாரு பறிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க, அவங்களுக்கு தோத்தவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு. உடம்பும் சரின்னு சொல்லுது. போட்டி ஆரம்பிச்ச உடனே அணில் சிட்டா பறந்து போய் ஒரு பழத்தை பறிச்சு கொண்டு வந்துருது. இப்போ உடும்பு தோத்து போயிடுச்சு. ரொம்ப கவலையோட அன்னைக்கு நாள் பூரா அந்த அணிலுக்கு எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அணில் ஜம்முன்னு உட்காந்துக்கிடுச்சு. மறுநாள், இன்னைக்கு யாராவது வேணுமே வேலை பார்க்கறதுக்கு. அப்ப அணில் வந்து யோசிச்சுட்டே இருக்குது. ஏன்னா இது ஜாலியா இருக்குல்ல, நம்ம வேலை பார்க்க வேண்டாம், உட்காந்தே தானே இருக்கணும் அப்படின்ட்டு ஆள் தேடுது. அந்த பக்கமா ஒரு யானை ஒண்ணு வருது. ஆஹா, இந்த யானை இன்னைக்கு போட்டி கூப்பிடலாம். உடும்பாலேயே மரத்துல ஏறி பழத்தை பறிக்க முடியல, யானையால முடியுமா? அது எவ்வளவு பெரிய உருவத்துல இருக்கு, கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா தோத்துரும் அப்படின்ட்டு யானையை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லுது அணில். யானையும் சரிங்குது. போட்டி ஆரம்பிக்குது. அதே மாதிரி அணில் வேகமா போகுது. ஆனா கீழே நின்ன யானை அதோட தலையை வச்சு மரத்து மேல ஒரு முட்டு முட்டுது பாருங்க. பழம் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு. இப்ப அணில் தோத்து போச்சு. அப்பதான் அணில் நினைச்சுதான், யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு. உண்மைதாங்க, உருவத்தை பார்த்து நம்ம எடை போடவே முடியாது. அவங்களுக்குள்ள அறிவு, அந்த சமயோசித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம்ல, அது அறிவு, திறமை, இதெல்லாம் வச்சுதாங்க நம்ம ஒருத்தவங்களை எடை போட முடியும். அதனால யாரையும் சாதாரணமாக எடை போட வேண்டாம். இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம். நன்றி.